சுரேஷாலை எடுத்த திடீர் தீர்மானம். கோட்டாபாயவிடம் வாக்குமூல பதிவு. தனிப்பட்ட செயலாளருக்கு விளக்கமறியல் நீடிப்பு. அருங்காட்சியகத்திற்கு வழங்கப்படவுள்ள விடுதலை புலிகள் தலைவரின் நினைவு பரிசு. நீதிமன்றத்தின் விசேட உத்தரவு. இலங்கையிலேயே மிக சிறப்பாக செயற்படும் வடமாகாண சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள். அமைச்சர் சரோசா சாவித்ரி போல்ராஜ் பெருமிதம். தமிழ் வர்த்தகர் தினேஷ் ஷெப்டன் கொலை. ரஹித ராஜபக்ஷ தகன் ஸ்ரீசேன தொடர்பு. திடுக்கிடு தகவல் கசிவு. பெண்களின் பாதுகாப்புக்கான நிரந்தர கட்டமைப்பொன்றை உருவாக்குவோம். ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் வாகன சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு சீருடை அறிமுகம். அரச ஊழியர்கள் அரசியை கடனுக்கு வாங்கும் நிலைக்கு அரசாங்கம் தள்ளியுள்ளது. விமல் வீரவம்ச குற்றச்சாட்டு. முன்னாள் புலனாய்வு சேவையின் பிரதானி சுரேஷாலே தனது சட்டத்தரணிகளின் ஆலோசனையின் பேரில் உண்ணாவிரதத்தை கைவிட முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு துறையினால் காவலில் இருந்தபோது உண்ணாவிரதத்தை அவர் ஆரம்பித்திருந்தார். இந்த நிலையில் அவர் தமது உண்ணாவிரதத்தை தொடங்கியதிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையில் தற்போது தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வதாக சுரேஷாலே தீர்மானித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிஐடி தடுப்பு காவலில் இருந்து தன்னை சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு கோரி அவர் இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான சுவீகர பண்டாரவிற்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை அவரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று காலை முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதிவான் பாசன் அமரசீன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் சுவீகர பண்டாரவின் பிணை விண்ணப்பம் மீதான கட்டளையையும் நீதிவான் ஜூலை 8ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய நீதிமன்ற விசாரணைகளின் போது இந்த விவகாரம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட விசாரணைகளின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவிடமிருந்து ஒரு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு அரசு நிறுவனங்களில் இருந்து சட்டவிரோதமாக 2 மாதாந்த சம்பளங்களை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டின் கீழ் கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி சுவீகர பண்டார கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2008ஆம் ஆண்டு அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ தளபதி ஜனக பெரேரா உள்ளிட்ட 31 பேரை தற்கொலை குண்டு தாக்குதல் மூலம் படுகொலை செய்த வழக்கில் 2வது குற்றவாளிக்கு நீதிமன்றம் விசேட உத்தரவை பிறப்பித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனினால் நினைவு பரிசாக வழங்கிய ஒரு பொருளை எதிர்காலத்தில் உருவாக்கப்பட உள்ள அருங்காட்சியகத்திற்கு வழங்குமாறு குறித்த குற்றவாளிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பெறுமதிமிக்க கைக்கடிகாரம், சைனட்டு குப்பி உள்ளிட்ட சில பொருட்களே இவ்வாறு ஒப்படைக்கும்படி உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த படுகொலை செய்த வழக்கின் மேன்முறையீட்டு மனு விசாரணை நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்படி குறித்த வழக்கில் 2வது குற்றவாளிக்கு விதிக்கப்பட்டுள்ள ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அனுராதபுரத்தில் மேல் நீதிமன்றத்தினால் விதித்த ஆயுள் தண்டனைக்கு எதிராக குற்றவாளி தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்த உயர்நீதிமன்றம் அத்தண்டனையை உறுதி செய்ய இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மதவாச்சி சியாம்பலகொட பகுதியைச் சேர்ந்த முகமது உமர் ஹபீர்தாப் என்பவரே இந்த வழக்கின் 2வது குற்றவாளி ஆவார். அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த 48 குற்றச்சாட்டுகளில் 31 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து 2019 மே மாதம் 21ஆம் தேதி அன்று அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி கோமா ஸ்வர்ணபதி இவருக்கு ஆயுள் தண்டனை விதித்திருந்தார். இந்த தீர்ப்புக்கு எதிராக அவர் முதலில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அங்கேயும் மேல் நீதிமன்ற தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். தற்போது உயர்நீதிமன்றமும் அத்தீர்ப்பை உறுதி செய்துள்ளது. குற்றவாளிக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்களையும் அரசுரிமையாக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனினால்
குற்றவாளிக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் உயர் மதிப்புமிக்க சுவிஸ் ரக கைக்கடிகாரம், சைலட்டு குப்பி மற்றும் சட்டை ஆகியவற்றை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினால் நிறுவப்படவுள்ள அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இலங்கையிலேயே வடக்கு மாகாண சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜ சாவித்ரி போல்ராஜ் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்கள அதிகாரிகளுடனான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற போதே இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர், கைவிடப்பட்ட சிறுவர்களை அரவணைத்து வளர்த்தெடுக்கும் இப்பணியானது வெறும் தொழில் அல்ல, இது மாபெரும் சமூக சேவை என்ற உணர்வோடு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்ட ரீதியான திருத்தங்கள் தேவைப்படும் விடயங்கள் தொடர்பில் 9 மாகாணங்கள் ஒன்றிணைந்து ஆவண ரீதியாக முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதுவரை காலமும் வடக்கு மாகாண உத்தியோகத்தர்கள் வெளிநாட்டு பயிற்சிகளுக்காக வாய்ப்புகளுக்காக போதிய அளவு வழங்கப்படாமை குறித்து கவலை வெளியிட்ட அவர், இனிவரும் காலங்களில் இவர்களுக்கு இத்தகைய பயிற்சிகளுக்கான வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என தெரிவித்தார். சிறுவர்களுக்கான போதைப் பொருள் புனர்வாழ்வு மையம் மற்றும் உளநல தேவைப்பாடுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்று அவர் உறுதியளித்தார். சிறுவர்கள் இல்லங்களிலிருந்து வெளியேறும் இளைஞர்கள், யுவதிகள் வீட்டு திட்டங்கள் தொடர்பிலும் அமைச்சர் இதன்போது சில முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். தமிழ் தொழிலதிபர் தினேஷ் ஷெப்டரின் கொலையில் மேலும் பல பரபரப்பான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கைது செய்யப்பட்ட விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேனவின் மகன் தகம் ஸ்ரீசேனவும் சம்பந்தப்பட்டுள்ளதாக அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. தினேஷ் ஷெப்டரின் வர்த்தக நடவடிக்கையானது திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்குவதாகும். அதாவது புரொஜெக்டுகளை ஒரு பிணையாக வைத்துக் கொண்டு நிதியுதவியை செய்வதாகும். ரகித ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபாலவின் மகன் தகம் ஸ்ரீசேன ஆகியோர் ஒரு புரொஜெக்ட் பற்றிய தகவல்களை வழங்கி முதலீட்டுக்காக பணம் கோரியுள்ளனர். இந்த புரொஜெக்ட் ரிப்போர்ட் விவகாரத்தில் இடைத்தரகராக கிரிக்கெட் வர்ணனையாளர் பிரையன் தோமஸ் செயற்பட்டுள்ளார். பிரையன் தோமஸ் 2 பில்லியன் புரொஜெக்டை கொண்டு சென்றுள்ளார். இதன் பின்னர் இந்த பில்லியன் கணக்கான நிதியை விடுவிக்குமாறு இடையில் இருக்கும் பிரையன் தோமஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏனெனில் இதிலிருந்து பிரையன் தோமஸிற்கு ஒரு கமிஷன் பணம் கிடைக்கிறது. இது ஒரு முக்கோண வடிவமான வர்த்தக நடவடிக்கையாகும். அன்று தினேஷ் ஷெப்டர் கொலை சம்பவத்தில் பிரையன் தோமஸின் பெயர் பரவலாக பேசப்பட்டது. உண்மையில் ரகித ராஜபக்ஷ தான் பிரையன் தோமஸிற்கு இந்த 2 பில்லியன் புரொஜெக்டை வழங்கினார். ரகித ராஜபக்ஷ இதனை வழங்கும் போது அங்கு மைத்ரிபால ஸ்ரீசேனவின் மகன் தகம் ஸ்ரீசேனவும் இருந்திருக்கிறார். தகம் ஸ்ரீசேன மற்றும் ரகித ராஜபக்ஷ ஆகிய இருவரும் இணைந்தே இதில் ஈடுபட்டுள்ளனர். பிரையன் தோமஸ் சென்று இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து குறித்த 2 பில்லியனை விடுவித்திருக்கிறார். அந்த பணம் குறித்த நிறுவனத்திற்கு செல்கிறது. தினேஷ் ஷெப்டர் இந்த நிதியை விடுவித்துவிட்டு காத்திருக்கிறார். ஏனெனில் இந்த நிதியை விடுவித்துவிட்டு அந்த முதலீட்டிற்குரிய கமிஷனை பெறுவதே இவர்களின் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் லாபமாகும். அதாவது தினேஷ் ஷெப்டர், சந்திரா ஷெப்டர் மற்றும் பிள்ளைகள் என இந்த ஷெப்டர் குடும்பம் உறுப்பினர்கள் அனைவரும் இது பிரிந்து செல்கிறது. இந்த நிதியை திருப்பி செலுத்துவது பற்றி தினேஷ் ஷெப்டர் பலமுறை பேச முற்பட்ட போதும் அது தவிர்க்கப்பட்டுள்ளது. தினேஷ் ஷெப்டர் இது குறித்து தேடியுள்ளார். இந்த 2 பில்லியன் நிதி தினேஷ் ஷெப்டரின் மரணத்தை விரைவுபடுத்தியதா? தினேஷ் ஷெப்டர் இதற்காக பல தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டுள்ளார். இந்த தொலைபேசி அழைப்புகளின் தகவல்கள் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் உள்ளன. தினேஷ் ஷெப்டரை கொலை செய்ய பயன்படுத்திய தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் தொலைபேசி கோபுரங்களின் தரவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்களின் பாதுகாப்புக்கான நிரந்தர கட்டமைப்பொன்றை உருவாக்குவதற்காகவே எனது அரசாங்கம் பாடுபடுகிறது. தூய்மை இலங்கை செயற்பாட்டு திட்டத்தின் ஊடாக மக்கள் மனங்களில் உள்ள மாசுக்களை நீக்கி சமூக அக்கறையுள்ள பாதுகாப்புள்ள சமூகம் ஒன்றை உருவாக்க நாம் விரைகிறோம் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண கலாச்சார மண்டபத்தில் செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பல நூற்றாண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் இன்றைக்கு எங்களுடைய பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பெண்கள் சுதந்திரம் அடைந்து விட்டார்களா? அல்லது பெண்கள் சுதந்திரமாக தெரிகின்றார்களா? அவர்களுக்கு இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட்டு விட்டனவா? சுரண்டல் ஒழிக்கப்பட்டு விட்டனவா? அல்லது வீட்டு கொடுமை நிறுத்தப்பட்டு விட்டனவா?
பாலியல் கொடுமை நிறுத்தப்பட்டு விட்டனவா என்ற ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை என்பதுதான் உண்மை. வடமாகாணத்தில் சாரதிகள் நடத்துனருக்கு சீருடை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இன்று நடைபெற்றது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கிளிநொச்சியில் உள்ள வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு இன்று விஜயம் செய்துள்ளார். அமைச்சரவை அதிகார சபையின் தலைவர் எந்திரியஸ் விமலேஸ்வரன் வரவேற்றார். வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் செயற்பாடுகளை பார்வையிடுவதுடன் உத்தியோகத்தர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடியிருந்தார். தொடர்ந்து வடமாகாணத்தில் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனருக்கான சீருடை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மெருங்கன் மோகன், தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள், சாரதிகள், நடத்துனர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை முறைப்பாடு தெரிவிக்கத்தக்க வகையில் தொலைபேசி இலக்கம் பதிக்கப்பட்ட சீருடையானது அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் பயணிகளுக்கு வினைத்திறனான சேவை வழங்கப்பட்டுள்ளது. උතුරු පළාතේ රාජකාරී කරන රියදුරු මහතුරුන්ට සහ කොන්දොස්තර මහතුරුන්ට යුනිෆෝම් කොණ්ඩතාංග යුනිෆෝම් එකක් අඳුන්ලා දුන්නා ඒගොල්ලන්ගේ කැමැත්තෙන්. ඒක මම හිතනවා ඊටාම වැදගත් දෙයක්. මොකෝ අපේ උත්සාහය තමයි මේ ප්‍රවාහන කර්මාන්තය පිළිගත් කර්මාන්තයක් පිළිගත් වෘත්තියක් ලෙස කරන එක. දැන් මේ කර්මාන්තේ වැඩ කරන සේවක මහතුරුන්ටත් ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා. ඉතින් ඒ නිසා ඒ සේවක මහතුරුන්ගේ වෘත්තීය ගරුත්වය ආරක්ෂා කිරීම වෙනුවෙන් මෙහෙම යුනිෆෝම් එකක් ඒගොල්ලන් අඳුන්ලා දීලා තිබෙනවා. ඒක විශේෂත්වයේ තිබෙන්නේ ඒක පිටිපස්සේ අංකයකුත් දාලා තිබෙනවා ජනතාවට යම්කිසි ගැටලුවකට මුහුණ දෙන්න වුණොත්. அரசாங்க ஊழியர்களுக்கு சொந்தமாக வாகனம் ஒன்றை வழங்கக்கூடிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தருவதாக கூறி இந்த அரசாங்கம் கனவுகளை விதைத்தது. ஆனால் இறுதியில் அரசாங்க ஊழியர்களை 20 கிலோ அரிசிக்கு கடனுக்கு பெற்று உண்ணும் ஒரு அவல நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளி இருக்கிறது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். பொசன் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அங்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் அரசாங்க ஊழியர்கள் தான் கடந்த தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகளில் நின்று அந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தார்கள். ஆனால் இன்று அதே அரசாங்க ஊழியர்களை பார்த்து அவர்கள் திருடர்கள் என்று பகிரங்கமாகவே குற்றம் சுமத்துகிறார்கள். அரசாங்க ஊழியர்களுக்கு இவ்வளவு கேவலமான முறையிலும் அவமதிக்கும் வகையிலும் முன்னப்போதும் எந்த அரசாங்கமும் நடந்து கொண்டதில்லை. இன்று அரசாங்க ஊழியர்களுக்கு தவணை முறையில் செலுத்துவதற்காக மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட்டன. ஆனால் இன்று தவணை முறையில் 20 கிலோ அரிசியை பெறும் அளவிற்கு அரசாங்க ஊழியர்களின் நிலை மிக மோசமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த அரசாங்கத்தினால் நாட்டை மென்மேலும் படுகொலிக்குள் தள்ள முடியுமே தவிர நாட்டை மீட்டெடுப்பதற்கான எந்த ஒரு சாதகமான உத்தியோகபூர்வ நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பதைத்தான் இவர்களின் நாளாந்த செயற்பாடுகள் நிரூபித்து வருகின்றன. அதேபோன்று அந்த அரசாங்கம் ஆட்சி பீடமேறுவதற்கு நாட்டின் விவசாய மக்களும் தங்களின் பெரும்பான்மையான ஆணை மூலம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள். ஆனால் இன்று அந்த ஏழை விவசாய மக்களை கசிப்பு உற்பத்தியாளர்கள் என்று கூறி அரசாங்கம் அவமதித்து வருகின்றது. இதுவே இந்த நாட்டின் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய துரதிருஷ்டவசமான நிலையாகும் என்கிறார்.